ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மார்க் 1 போர் விமானம் விபத்துக்குள்ளான செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து பல வசைப்பாடல்கள், பல மாதிரியான பேச்சுகள், இது லாய்க்கே இல்லாத போர் விமானம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் சமூக வலைத்தளங்கள்ல பல நாடுகள் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருந்தது. இதெல்லாமே ஒரு ப்ரொபகண்டான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே இந்த தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளாகும் போதெல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்படுவதற்கான காரணம், இது இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய போர் விமானம். இந்தியாவின் பெருமையை உலக நாடுகளுக்கு பிரதிபலிக்கும் போர் விமானம். அதுதான் முக்கியமான காரணம். மற்ற விபத்துகளை காட்டிலும் இந்த 3வது விபத்து அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கானது. ஃபார் எக்ஸாம்பிள், நவம்பர் மாசத்துல துபாய் ஏர் ஷோல நடந்த விபத்து அப்படிங்கிறது ஒரு மிஸ்கால்குலேஷன், தப்பான ஆல்டிடியூட்ல பண்ண மினுவர் காரணமாக கண்ட்ரோல் இல்லாம அந்த போர் விமானம் விழுந்து நொறுங்கியது. அதுல ஆப்ரேட் பண்ண ஃபைட்டர் பைலட் இறந்தாரு. வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல ஏற்பட்ட விபத்து அப்படிங்கிறது எதனால விபத்து ஏற்பட்டது அப்படின்னே தெரியல. இதற்கான விசாரணை முடுக்கிவிடப்பட்ட நிலையில இந்த வார வியாழக்கிழமை ஏன் இந்த போர் விமானம் விபத்துக்குள்ளானது அப்படிங்கிற முக்கியமான விஷயம் வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான காணொலியில எப்படி விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறத தான் இன்னைக்கான காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் டிஃபென்ஸ் பக்கம் திரும்பி ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்லேயே கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். பட் நவ் வி ஆர் பேக் ஆன் த ட்ராக். மீண்டும் இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் அப்படிங்கிற பக்கம் நம்ம திரும்பி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க, என்ன சொல்ல வராங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு நீங்க இந்த செய்தியை பகிரலாம். பிப்ரவரி 7ஆம் தேதி தேஜஸ் மார்க் 1 போர் விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு சாஃப்ட்வேர் கிளிச் அந்த போர் விமானத்துல ஏற்பட்டிருக்கு. அதன் விளைவாக தான் அந்த போர் விமானம் முழுமையாக டேக் ஆஃப் ஆக முடியாம டயர் வெடிச்சு தேய்ச்சிக்கிட்டு போய் விழுந்தது. எல்லாமே ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கிளிச் மூலியமாக தான். என்னப்பா சொல்ற, ஒரு மெக்கானிக்கல் இஷ்யூ இல்ல ஹைட்ராலிக் லாக், ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் ப்ராப்ளம் இல்லைன்னா இன்ஜின் ப்ராப்ளம் வந்தா தானே பொதுவாக விமானங்கள் அப்படிங்கிறது இஷ்யூ அப்படிங்கிறது விபத்துக்குள்ளாகும். ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கிளிச் மூலியமாக எப்படி இவ்வளவு பெரிய விபத்து உள்ளாச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நவீன காலங்களை பயன்படுத்தக்கூடிய விமானங்களும் இன்க்ளூடிங் ஃபைட்டர் ஜெட்ஸையும் தான் நான் சேர்த்து சொல்றேன். அனைத்து வகையான விமானங்களுக்குமே சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது தான் இதயமாக இருக்கு. பிகாஸ் எல்லா விமானங்களுமே டிஜிட்டல் ஃப்ளை பை வயர் சிஸ்டம் மூலியமாக தான் பறந்துகிட்டு இருக்கு. அதற்கு கொடுக்கப்படக்கூடிய எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் தான் அது இன்புட்டாக இருக்கு. எல்லாமே கண்ட்ரோல் ஆகி நடந்துகிட்டே இருக்கு. நம்ம விஷயத்துக்கு வந்தோன்னு வைங்க, தேஜஸ் மார்க் 1 அப்படிங்கிறது ஏரோடைனமிக்கலி அன்ஸ்டேபிள் ஃபைட்டர் ஜெட், விச் மீன்ஸ் இதை ஒரு நிமிஷம் கூட சுயமா வானத்துல பறக்க முடியாது. இதோடைய டிஜிட்டல் ஃப்ளை பை வயர் சிஸ்டம்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய இன்புட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலியமாக தான் அதோடைய விங்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருந்து அது வானத்துல பறக்குது. இதை வேற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் போர் விமானம் பறந்துகிட்டு இருக்கும் போது சிஸ்டம் ஃப்ளா ஏற்பட்டுச்சு, ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சிக்னல் ஒழுங்கா பாஸ் ஆகலைன்னா போர் விமானம் உடனடியாக கீழே விழுந்து வெடிக்கும். ஏரோடைனமிக்கலி அன்ஸ்டேபிள் போர் விமானத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த போர் விமானத்துல ஒரு லாஜிக் எரர் ஏற்பட்டது. அந்த லாஜிக் எரர் அப்படிங்கிறது பிரேக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஏற்பட்டிருக்கு. குறிப்பா அதுல ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆன்டி ஸ்கிட் அப்படிங்கிற சிஸ்டம்ல ஏற்பட்ட ஒரு கோட் எரர் காரணமாக இந்த போர் விமானம் மேலே எழும்ப முடியாம ஸ்கிட் ஆகி போயிருக்கு. கார்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது அவசர கால பிரேக் அப்ளை பண்ணும்போது டயர் உடனடியாக லாக் ஆகி ஸ்கிட் ஆகாம இருக்கிறதுக்கு ஏபிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டம் நாம பயன்படுத்திட்டு இருப்போம். அதே மாதிரி தான் போர் விமானங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் சிஸ்டம் அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த ஆன்டி ஸ்கிட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு 2.5 மில்லி செகண்டுக்கும் அந்த ஃபைட்டர் ஜெட்டோடைய வீல்ஸ் எந்த அளவுக்கு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த வேலையை செய்யக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆன்டி ஸ்கிட் சிஸ்டம் தான். ஸோ இந்த ஆன்டி ஸ்கிட் சிஸ்டம்ல ஏற்பட்ட ஒரு லாஜிக் எரர் காரணமாக ஒவ்வொரு 2.5 மில்லி செகண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டேட்டா தப்பா ப்ராசஸ் ஆகி வேகமா போயிட்டு இருந்த போர் விமானத்தோடைய ஃப்ரண்ட் வீல்ல பிரேக் அப்படிங்கிறது அப்ளை ஆகப்படுது. ஒரு பக்கம் வேகமா போர் விமானம் போயிட்டு இருக்கு, உடனடியாக பிரேக் அப்படிங்கிறது அப்ளை ஆகுது. ஸோ டயருக்கும் இந்த ரோட்டுக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் காரணமாக டயர் வெடிக்குது. இது ஒரு இலகு ரக போர் விமானம், சிங்கிள் இன்ஜின் லைட் வெயிட் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற காரணத்தினால ஈஸியா டிராக் ஆகிட்டு அப்படியே ரன்வே விட்டு வெளியில போய் சேத்துல விழுந்து மிகப்பெரிய அளவுக்கு இது டேமேஜ் ஆகியிருக்கும். அடுத்த கேள்வி, இதை ஏன் ஃபைட்டர் பைலட்ஸ் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் வரும். இதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இந்த விஷயம் நடக்கிறது எல்லாமே மில்லி செகண்ட்ஸ் அண்ட் மைக்ரோ செகண்ட்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. இது எல்லாமே மில்லி செகண்ட்ஸ் அண்ட் மைக்ரோ செகண்ட்ஸ்ல நடக்கக்கூடிய விவகாரம். ஆன்போர்ட் மிஷன் கம்ப்யூட்டர் மால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சாலுமே அதுக்குள்ள எல்லாமே அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிடும். குறிப்பா இந்த லாஜிக் எரர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல நடக்கக்கூடியது.
எட்ஜ் காஸ் அப்படின்னு இதை டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. குறிப்பிட்ட வேகம், குறிப்பிட்ட காற்றழுத்தம் மற்றும் குறிப்பிட்ட பிரேக் ப்ரெஷர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லாஜிக் எரர் அப்படிங்கிறதே வரும். ஸோ இது 100 மணி நேரம் 200 மணி நேரம் இந்த ஃப்ளைட்டை சிமுலேஷன் பண்ணி சோதனை பண்ணுறாங்க, இந்த சாஃப்ட்வேரை சோதனை பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல இந்த இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் இல்லை. சப்போஸ் வந்துச்சுன்னா அது அந்த இடத்துல கண்டுபிடிச்சி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். பட் எட்ஜ் காஸ் நேரத்தில் தான் வரக்கூடிய எரர் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதனால நம்ம விமானிகள்னால இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிளிச் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. சப்போஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதை அவங்க ரிசால்வ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த இடத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். பொதுவாகவே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா ஒரு இஷ்யூ அவங்க கண்டுபிடிச்சி சரி செய்யறதுக்குள்ளாரையே அந்த இடத்துல எல்லாமே அது நடந்து முடிஞ்சிடும். இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இப்படிப்பட்ட சாஃப்ட்வேரை யார் உருவாக்குனா? இதை எப்படி வேலிடேட் பண்ணாங்க? இதற்கு யாரு பொறுப்பு? ஒரு ஆன்போர்ட் மிஷன் கம்ப்யூட்டரை உருவாக்குறது இல்லை அதற்கான சாஃப்ட்வேரை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தை நம்பி மட்டும் எப்பயுமே எந்த நாடுமே கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியாக உருவாக்கப்படக்கூடியது. அது எல்லாமே கொலாபரேட்டிவ் டீம் ஒர்க். இந்த இடத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிஆர்டிஓக்கு கீழே இருக்கக்கூடிய ஏடிஏ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் இந்த டிசைனருடைய மாஸ்டர் மைண்ட். இவங்க தான் இந்த டிசைன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த சாஃப்ட்வேருடைய கண்ட்ரோல் லாஸ் அண்ட் லாஜிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே உருவாக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு கீழே ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கும், ஏடிஇ. இந்த டீம் தான் இதோடைய டிஜிட்டல் ஃப்ளை பை ஒயர் சிஸ்டம்ஸை உருவாக்கக்கூடியவங்க. அண்ட் இவங்களுக்கு கீழே கிளாட் டீம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அண்ட் HAL இவங்க எல்லாம் உருவாக்கக்கூடியது, அதாவது ஏடிஏ ஏடிஇ கிளாட் டீம் இவங்கெல்லாம் உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் மிஷன் கம்ப்யூட்டர்ஸை ஹால் உருவாக்குன அந்த போர் விமானத்தில் இணைக்கக்கூடிய இன்டெகிரேஷன் ஒர்க்கை ஹால் பண்ணுவாங்க. அடுத்து இதற்கு யார் சர்டிஃபிகேஷன் கொடுத்தா? சென்டர் ஆஃப் மிலிட்டரி ஏர்வர்த்தினஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் CEMILAC டீம் இருக்கிறாங்க. இவங்க தான் போர் விமானத்தை கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்ணி அதை வானத்துல பறக்க வைக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கக்கூடியவங்க. இவங்க இந்த போர் விமானத்தை எப்படி சோதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த போர் விமானத்தோடைய சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ண டீம்ஸ் அவங்களுடைய கோட்ஸை ஒவ்வொரு வரியாக இவங்க சோதனையை பண்ணியிருக்காங்க. அந்த டீமை இண்டிவிஜுவலா CEMILAC டீம் அன்னைக்கு எப்படி உருவாக்குனாங்க, ஏதோ பேஸா வச்சு உருவாக்குனாங்க, எது மாதிரியான கண்ட்ரோல் லாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு டிஸ்கஷன் மூலியமா கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த இன்புட்ஸை வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் கிளிச் ஏற்படுதா அப்படிங்கிற மாதிரி இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் சாஃப்ட்வேரோடைய டெஸ்ட் சாஃப்ட்வேரோடைய எவாலுவேஷன் முடிஞ்ச பிறகுதான் அயன்போர்ட் சென்டருக்கு கொண்டு போய் இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் முடிச்ச வாட்டி தான் ஃப்ளைட்டை வானத்தில் பறக்க வச்சு ரிகரஸாக டெஸ்ட் பண்ணி இவங்க இந்த போர் விமானம் பறக்கிறதுக்கு உகந்தது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுதான் CEMILAC உடைய சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். சுமாராக 1.5 பில்லியன் கோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு போர் விமானத்துடைய சாஃப்ட்வேரை சோதனை பண்ணும்போது ஒவ்வொரு வரியாக அந்த கோட்களை இவங்க சோதனை பண்ணுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சம்டைம் இந்த எட்ஜ் காஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்னதான் பல ஆயிரம் மணி நேரம் சோதனை பண்ணாலுமே குறிப்பிட்ட ஒரு என்விரான்மெண்ட்ல மட்டும்தான் வருங்கிற காரணத்தினால இந்த இந்த இடத்துல அதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து எதுவுமே பண்ண முடியாது. வந்துச்சுன்னா லக்கு, வரலினா இது மாதிரியான நேரங்களை கண்டுபிடிச்சு அதை நாம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதில் விபத்துகள் ஏற்படலைன்னா அந்த இடத்துலையும் நம்ம லக்கு. இதை ஒழுங்காக டெஸ்ட் பண்ணல, ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணல, ஏனோ தானோன்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால ஒரே அடியாக ஏடிஏ மேலேயோ இல்லை CEMILAC மேலேயோ குற்றத்தை சொல்ல முடியாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம IAF மற்றும் HAL 2 பேரும் இணைந்து இந்த கிளிச்சை எப்படி சரி செய்யறது அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக இந்த பக்கை சரி செய்யறதுக்கான ரெசல்யூஷனை ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த ஃபிக்ஸ் பண்ண சாஃப்ட்வேர் கோடை போர் விமானத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ட்ரையல்ஸையும் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த பக்கை இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மிச்சம் இருக்கக்கூடிய தேஜஸ் மார்க் 1 போர் விமானங்களையும் இது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு அந்த கிளிச் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எலிமினேட் செய்யப்பட இருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு வீடியோ வரும் நாட்களில் 36 போர் விமானங்களுமே எலிமினேட் செய்யப்பட்டு இருக்கும். கன்க்ளூஷன் இது ஏன் இப்போ இவ்வளோ முக்கியமாக பேசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர் விமானத்தை இந்த ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைக் அர்ஜென்டினாவாக இருக்கட்டும், மலேசியா மாதிரியான நாடுகள் கூட இந்த போர் விமானங்கள் விற்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் GEஓடைய இன்ஜின் வரத்துக்கு டிலே ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேலோடைய ரேடார்ஸில் நம்மளுடைய மிசைல்ஸை பொருத்தப்பட்டு அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி ஆன் அண்ட் ஆஃப்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரியான சிக்கல்களுக்கு நடுவில் ஒரு சாஃப்ட்வேர் கிளிச் புதுசாக வருது அப்படிங்கிறது வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கன்சர்ன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும்.
அதனால தான் இப்போ இது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு இஷ்யூ வருது அப்படிங்கிறது பெரிய மேட்டர் இல்லை. எப்பயுமே எல்லா நாட்டு போர் விமானத்திலையும் எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இஷ்யூ வந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதை எவ்வளோ சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுறோம் அண்ட் அந்த ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இன்னைக்கான காணொலியில் ஒரு நல்ல செய்தியை ஆழமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த போர் விமானம் எப்படி விபத்துக்குள்ளானது, எதனால் விபத்துக்குள்ளானது, அதை எப்படி நம்ம இந்திய விமானப்படை மற்றும் இணைந்து சரி பண்ணியிருக்காங்க அண்ட் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் இது போன்ற பல காணொலிகள் நம்ம சேனலில் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம ஆயுதம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Lot of videos are waiting for you, my dear friends. Until signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.